100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம், வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு பகவானும், ருணரோகஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும் அளவிலான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல பலன்களும் பெரிய லாபமும் உண்டாக போகின்றது. தொழிலில், வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. தாய் தந்தை வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரப்போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடிய போகின்றது. சகோதர சகோதரி வகைகளில் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகிறாங்க. உங்களை எதிர்த்த உறவினர்கள் எல்லாம் ஓடி ஒளிய போகிறாங்க. நீங்கள் யார் அப்படின்றத காமிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்டு போயிருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. எல்லா வகைகள்லையும் குடும்ப ரீதியாக நன்மைகள் பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுக்கு மிக பெரும் மதிப்பு, மரியாதை குடும்ப ரீதியாக கிடைக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிறையவே இருக்கும் அப்படின்றதும் உறுதி. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைய போகின்றது. அரசாங்க ரீதியில் உதவி கிடைத்து அதன் மூலமாக ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இப்படி தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக பல நன்மைகள் உண்டாக போகின்றது. இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அக்கம் பக்கத்து பெண்கள், எதிர்வீட்டு பெண்கள், முன்பின் தெரியாத பெண்கள், இவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சும் செயலும் சரியாக இல்லைனா நிச்சயம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகையால் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்.